ரியான் பராக்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் ரொம்ப நாளா அந்த பிரான்சைஸிய வந்து நம்பிக்கை வச்சு அவர வாங்கிக்கிட்டு, ரீட்டெயின் பண்ணிட்டே தான் இருக்குது. இந்த சீசன் தான் ஓரளவுக்கு அதுக்கான ஒரு கொஞ்சமாவது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் விளையாடியிருக்காரு. பட் ஆனா அதுக்கு வந்து தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சன விட கேப்டனா ரியான் பராக ஆக்கணும்னு ஆர்ஆருடைய மேனேஜ்மென்ட் தரப்புலருந்து ஒரு பெரிய ஒரு பிரஷர் இருந்துட்டே இருக்கிறதாக சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, உறவு. நம்ம ரியான் பராகுடைய சொந்தக்கார பயவுல தான் அங்க இருக்கிறாப்புல முக்கியமான பொசிஷன்ல அப்படிங்கும்போது, அதனால தான் ரியான் பராக் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரான்சைஸி தள்ளிக்கிட்டே இருக்கு உள்ள அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஓனரே ஐயாவே சொல்லிட்டாரா அப்படின்ற மாரி ஓனர் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரே வந்துட்டு இப்படி ரியான் பராக சொந்தக்காரரா இருக்கும்போது, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். இதுதான் போன சீசன்லயே வந்து ரியான் பராக்கு கேப்டன்சி குடுத்துட்டே இருந்தது. அதாவது ஜாஸ் பட்லரு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர விட்டுப்புட்டு எதுக்குங்க வந்துட்டு இந்த சஞ்சு சாம்சன் இருக்கிற கேப்டன்சிய அவருக்கு அடிபட்டு இருக்கிற டைம்ல ரியான் பராக்ட்ட குடுக்குறாங்க. எனக்கு புரியலையே அப்படின்னு பல பேர் யோசிச்சாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ரியான் பராகுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கும்போது, நான் எதுக்குடா இந்த டீம்ல இருக்கணும்? என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி 2018ல அந்த 2 வருஷம் பேனுக்கு அப்புறமா உள்ள வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல அன்னைக்கு இணைஞ்சவர் இன்னைக்கு அந்த டீமை விட்டு வெளியே வரணும் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இதுவாக மட்டும்தான் இருக்கணும். கேப்டன்சி தனக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது.